ஸோ நம்ம சிஎஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப்காக வேணும் நேத்தன் எல்லிஸ்க்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்திரானாவையே எடுக்க போகிறோமா, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பத்திரானா விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ பத்திரானா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம் இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி. ஸோ இப்போ பத்திரானாவை நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பிட் போக போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பத்திரானாவை திரும்பவும் பைபேக் பண்ணால் ஒரு 8 crores நம்ம பைபேக் பண்ணால் மட்டும்தான் பத்திரானா வந்து வறுத்து நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கு, ஓகேங்களா? அதுக்கு மேலே போச்சு அப்படின்னாலே நம்ம ரிலீஸ் பண்ணதே வேஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பத்திரானா டெஃபினட்டாக அதுக்கு மேலே தான் போக போகிறாரு. 10 crores ப்ளஸ் போக போகிறாரு. கேகேஆர் தான் ஆல் அவுட்டாக போய் எடுக்கிறதுக்கான முடிவில் இருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா? ஆர்டிகல்ஸ்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா கேகேஆர்ட்ட வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலருமே இல்லை. அவங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆப்ஷனுக்குள்ளே எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து தான் அவங்களோட பவுலிங் யூனிட்டை வந்து ரெடி பண்ண போகிறாங்க, ஃபாரின் யூனிட்டை. ஸோ அப்படின்னும் போது டெஃபினட்டாக பத்திரானாக அவங்க போக போகிறாங்க. ஆல்ரெடி பிராவோ வேறு அங்கே இருக்கார். பிராவோக்கும் பத்திரானாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிராவோ வந்து பார்த்திங்கன்னா பத்திரானா வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணுவார். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு சுச்சுவேஷனில் சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நம்ம பத்திரானாவை திரும்பவும் பைபேக் பண்ண நினச்சா பண்ண முடியும், ஓகேங்களா? ஆல் அவுட் போய் நம்ம பத்திரானாவை பைபேக் பண்ண முடியும். சிஎஸ்கே அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் யோசித்து பார்க்கணும். அவருடைய ரீசன்ட் ஃபார்மு, ஸோ ரீசன்ட் அது ஒரு டிப்பு கூட இல்லை. அவர் ஒட்டு மொத்தமாக அவரோட கரியரே டவுன் ஆகிருக்கு. எங்கேயுமே அவர் கிரிக்கெட் இப்போ விளையாடுறதே இல்லை. எந்த ஒரு டொமஸ்டிக் எதுவுமே விளையாடுறது கிடையாது. ஸோ அந்தளவுக்கு அவருடைய டவுன்ஃபால் இருக்குது. இப்போ அவரோட சுச்சுவேஷனில் அவருக்கு என்னென்னா ஒரு டீம் தேவை. அங்கே போயிட்டு அவரோட அந்த ஒர்க்லோட அவர் மேனேஜ் பண்ணி அவரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெயின் பண்ணி அவரை திரும்பவும் கொண்டு வரணும்னு அவர் எதிர்பார்ப்பார், ஓகேங்களா? அந்த ஒரு அட்மாஸ்பியர் எந்த டீம் கொடுக்குதோ டெஃபினட்டாக நம்ம பீக் பத்திரானாவை திரும்பவும் பார்ப்போம். பீக் அதோட பெஸ்ட்டாகவே நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸும் கூட சேர்ந்துடும் அந்த டைமில், ஓகேங்களா? ஆல்ரெடி அடி வாங்கின அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கூட சேர்ந்து ஒரு வேறு மாதிரி பத்திரானாவும் வந்து மாறுவார். ஸோ சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த என்விரான்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க நிறையா பிளேயர்ஸ்க்கு. திரும்பவும் பத்திரானா மாதிரியான ஒரு யங்ஸ்டருக்கு நம்ம உருவாக்குன ஒரு யங்ஸ்டருக்கு அது கொடுத்தா நல்லாயிருக்கும்னு எனக்கோட ஃபீலு. ஸோ பார்ப்போம் சிஎஸ்கே பத்திரானாக்கு போகிறாங்களா இல்லையான்ட்டு. சப்போஸ் பத்திரானா ஹையர் அமௌண்ட் போச்சு அப்படின்னா நமக்கு வேறு எதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்குது. வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது யார் யார் என்னென்ன அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து கேகேஆர் பத்திரானாவை டார்கெட் பண்ணால் ஸோ அவங்க ஆல்ரெடி வச்சுருந்த ஆண்ட்ரிக் நார்க்கியா கிட்ட போகலாம். ஸோ ஆண்ட்ரிக் நார்க்கியா வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி பீக்கில் இருந்தார். ஒரு 2019 2020 வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பயந்தாங்க அவரை பார்த்து. அவரோட ஃபேஸ்க்கு 145+ போட்டுட்டு கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருந்தார். அந்த பாடி லைனில் அடிச்சுக்கிட்டே இருந்தார். எல்லா பேட்டர்ஸும் பயந்தாங்க. ஆஃப்டர் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் வந்தார். ஒட்டுமொத்த கரியருமே அவருக்கும் டவுன்ஃபால் அடைஞ்சிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்காலே இன்னும் அவுட்டாக தான் இருக்கிறாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பட் குவாலிட்டி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன பண்ண முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. திரும்பவும் எடுத்து நம்ம ரீக்ரோத் பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆண்ட்ரிக் நார்க்கிட்ட. அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே என்விரான்மெண்ட்டில் இருந்து வெளியே போனவர் தான் ஸோ லிங்கி நிங்கிடி. ஸோ லிங்கி நிங்கிடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி பீக்கில் இருந்தார். சிஎஸ்கேயில் இருக்கும்பொழுது அவரோட ரேஞ்சு வேறு மாதிரி இருந்துச்சு. யாரா இவன், எங்கேருந்து இவனை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்லாம் மாதிரி அந்த டைம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க லுங்கி இங்கிடியை பற்றி. ஸோ வேறு மாதிரியான பீக்கில் இருந்தார் அப்போ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு ஆர்ச்சர் ஒரு இன்னிங்ஸில் அடித்தார் அவரை. ஸோ அதோட அவருடைய ஒட்டுமொத்த கரியருமே வந்து டுவர்ட்ஸ் தி டவுனில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ திரும்பவும் அவர் ஒரு பேட் ஆப்ஷன்லாம் இல்லை, நல்ல ஆப்ஷன் தான் எடுத்து யூஸ் பண்ணலாம் ஒரு பேக்கப்பாக நேத்தன் எல்லிஸ்க்கு. ஸோ அவருமே ஒரு சீப்பராக தான் கிடைப்பார். ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அவர். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இவரை நம்ம எடுத்திருந்தோம். பட் இவர் விளையாடுவாருன்ட்டு ரொம்ப ஹைப்பில் இருந்தோம். ஆனால் விளையாட முடியாமல் போச்சு. ஸோ கைல் ஜேமிசன் தான். ஸோ ஒரு விளையாண்டு இருந்திருந்தால் அந்த ஒரு சூப்பராக இருந்திருக்கும் அந்த ஒரு டைமில். பட் அது நம்மளால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்க முடியாமல் போச்சு. ஸோ கைல் ஜேமிசனை எடுத்தோம். நம்ம நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தோம் அந்த டைமில். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு இன்ஜுரி மூலயமா அவர் வந்து போயிட்டார். பட் திரும்பவும் அவர் எடுக்கலாம்.
வேறு மாதிரியான ஒரு பவுலர். அந்த ஹைட்டில் இருந்து ஹேண்டி டு பேட்டர். ஸோ டுவர்ட்ஸ் தி டவுன்வர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேட்டிங்கும் பண்ண முடியும் அவரால். ஸோ அவருமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சீப்பாக தான் கிடைப்பார், ரொம்ப அதிகமாகலாம் போக மாட்டார். ஸோ கைல் ஜெமிசன் ஆல்சோ ஒரு குட் ஆப்ஷன் தான். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஜெரால்ட் கோட்ஸியா. ஸோ ஜெரால்ட் கோட்ஸியான்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைசி தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. அதாவது சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைசியில் சூப்பர் கிங் நம்மளுடைய ஃப்ரான்ச்சைசி தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஜோபாக் சூப்பர் கிங்ஸில் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கடுத்து டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் போனார். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பிளேயர் இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது, இன்க்ளூடிங் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கூட. ஓகேங்களா, அந்த அளவுக்கு செம்ம டெரிஃபிக்காக பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அவரை தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனால் மும்பை அவர் வந்து முன்னாடி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மெகா ஆக்ஷன் வந்தார், சிஎஸ்கே பிட் போட்டாங்க. பட் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் போனோடனே சிஎஸ்கே விட்டுட்டாங்க, ஜிடி வந்து எடுத்துட்டாங்க. ஸோ திரும்ப ஆப்ஷனுக்கு வந்திருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான், பேட் ஆப்ஷன்லாம் கிடையாது. திரும்ப கொண்டு வந்து அவரையுமே வந்து நல்ல நம்ம சிஎஸ்கே அட்மாஸ்பியரில் ஆல்ரெடி செட் ஆனவர் தான் அவரும். ஸோ அந்த அக்ரெஷனோட நல்லாவே இருக்கும் அவரை கூப்பிட்டு வந்தாலும். ஸோ அவருமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான், பொட்டன்ஷியல் ஆப்ஷன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிவீஸில் நம்ம ஆல்ரெடி சொன்னதான் மேட் ஹென்ரி, ஜேக்கப் டஃபி, அவங்களுமே ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் தான். ஆல்ரெடி அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதை தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குது. ஸோ நம்ம அல்சாரி ஜோசப்புமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். என்னடா அல்சாரி ஜோசப் அப்படின்னு போகிறோம் பார்த்தீங்கன்னா எக்கானமிக்கல் அதிகமாக தான் போவார், ஓகேங்களா. பட் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான அந்த குவாலிட்டி இருக்குது. ஆக்சுவலி பீக்கு அடைஞ்சார் நம்ம ஐபிஎல்லே. மும்பை இந்தியன்ஸுக்கு வந்த டெபியூ மேட்ச்சில் 6 விக்கெட்லாம் எடுத்தார். ஸோ வந்து நல்லாவே பண்ணியிருந்தார் அவர் ஒரு டைமில். திரும்பவும் அவரை ரீவர்க் பண்ணி கொண்டு வர முடியும். ஏன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் அல்சாரி ஜோசப். ஸோ நாட் எ பேட் ஆப்ஷன் அவருமே. அதே மாதிரியே அதே வெஸ்ட் இண்டீஸ் ஃப்ளேவரில் இருக்க இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் சமர் ஜோசப். ஓகேங்களா, சமர் ஜோசப் இஸ் வெரி வெரி குட் ஆப்ஷன் அமாங் திஸ். எல்லாரோட சமர் ஜோசப் நல்ல ஆப்ஷன். ஏன்னா கரண்ட்டாக இவங்களை விட எல்லாரோடையும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார், இன்க்ளூடிங் மேட் ஹென்ரி, ஜேக்கப் டஃபி. ஓகேங்களா, இவங்க 3 பேர் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் டாப் ப்ரியாரிட்டிஸ் நான் கொடுப்பேன். ஏன்னா அந்த 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்காங்க. யார் யாருன்னா ஜேக்கப் டஃபி, மேட் ஹென்ரி, சமர் ஜோசப். ஓகேங்களா, இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம ஃபார்மில் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்கள கொண்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அவங்கள உள்ளே கொண்டு வந்து ஆட வச்சா மட்டுமே போதும். நம்ம எந்த ரீவர்க்கும் பண்ண தேவையில்லை. ஆர்எல்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு 2 பிட் போக தான் செய்யும். நிறைய டீம்ஸ் வரதான் செய்வாங்க. ஏன்னா நல்ல ஃபார்மில் இருக்காங்க. எல்லாருக்கும் 1-2 பேக்கப்ஸ் தேவை அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டில். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய பிட்ஸ் போகும். ஸோ நம்ம பிட் பண்ணி ஃபைட் பண்ணி எடுத்தால் டெஃபினட்டாக எடுக்க முடியும். நம்மள்ட்ட அந்தளவுக்கு பர்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் சிஎஸ்கே யாருக்கு போகிறாங்க அப்படின்னு. ஆர்எல்ஸ் யாருமே இல்லை, 10 நாளாவே போதும் அப்படின்னு நினச்சாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆல் அவுட் போய் எடுக்கணும்னு நினச்சா டெஃபினட்டாக எடுக்க முடியும் நம்மள்ட்ட இருக்க பர்ஸுக்கு. ஸோ பார்க்கலாம் சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பிடிச்சிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் ஒன்று சந்திக்கிறேன். பை கைஸ், பை.